வீட்லேயே டேஸ்ட்டாக முட்டை கொத்து பரோட்டா செய்யலாம். ஜஸ்ட் பேன்லேயே செய்யலாம் வாங்க. சால்னா இல்லாமலே இது சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முடிஞ்ச அளவு நல்ல அகலமான பெரிய வடை சட்டி இல்லைன்னா ஃப்ரையிங் பேன் யூஸ் பண்ணலாம். ஒரு பேனில் நிறைய எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, கட்பாசி போட்டு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினதை சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கணும். ஃபுல்லாகவே வதக்கி அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணினதை சேர்க்கலாம். கிளறி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். இது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். நம்ம சால்னா சேர்க்காததுனால கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். பொடி மாஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, முட்டை ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு உடைச்சி மட்டும் விடுங்க. இப்போ பரோட்டாவை பிச்சு போடலாம். இதுக்கு நான் 4 பரோட்டா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்ட அப்புறம் கொத்த ஆரம்பிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூட்லேயே கொத்தி விடுங்க. இதுக்கு கடைசியாக புதினா, கருவேப்பிலை, மல்லி சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஸ்டார்டிங்கில் சேர்த்து கொத்தும் போது அதுவும் ஸ்மாஷ் ஆகிடும். அதனால இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். மிளகுத்தூள் தூவி திரும்பவும் மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான சுட சுட கொத்து பரோட்டா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள்.